வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், இந்தியன் பேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பத்தி தாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லா பேங்க்ஸ்லயுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கும். அண்ட் இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது தேவைப்படுறவங்களுக்கு நான் வீடியோட எண்ட்லயோ இல்ல ஐ பட்டன்லயோ லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டென்யூர் என்ன, நமக்கு என்ன வட்டி கொடுக்குறாங்க, அண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், நம்ம வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸு, அண்டு பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் 2025 நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி போடுறீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே அதுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றதும் பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க். அண்டு நமக்கு இந்த மாதிரி பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அப் டு 5 lakhs வரைக்கும் நமக்கு எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. ஸோ நமக்கு பணம் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து நமக்கு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். அண்ட் உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணி வட்டியை வருமானமாக பெறலாம். அதுவும் குறிப்பாக ஷார்ட் டைமில் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது, அந்த பணம் இப்போதைக்கு தேவையில்லைன்றவங்க இந்த மாதிரி ஷார்ட் டைம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம், ஸ்பெஷல் எஃப்டிஸில் போட்டோம்னா அதிகமான வட்டி வந்து நமக்கு அந்த டைமில் கிடைக்கும். பிகாஸ் அதே பணத்தை நம்ம வீட்டில் வச்சுருந்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்காது. ஈவன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 2 to 3% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போடுறப்ப நமக்கு அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எஃப்டியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இன் சுப்ரீம் 300 days. ஸோ இதோட டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம்லேயே இருக்குது 300 days. ஸோ 300 நாள் நம்ம அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு அதுலேருந்து வட்டி கிடைக்கும். அண்டு டெபாசிட் டைப் வந்து பார்த்திங்கன்னா லம்சம் அமௌண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியை வருமானமாக பெற முடியும். இந்த ஸ்கீமில், அதாவது இந்த ஸ்பெஷல் எஃப்டி இன் சுப்ரீம் 300 daysல வந்து நீங்கள் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் நமக்கு பொருந்தும். இதை விட அதிகமாகவும் டெபாசிட் பண்ணலாம். பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட்டில் போகும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகும். சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட கூடுதலான வட்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குமே கூடுதலான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும் சேம் டென்யூருக்கு. அடுத்தது நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிள், நம்ம கொடுத்துக்கலாம். அண்டு குறிப்பாக சீனியர் சிட்டிசனும் சூப்பர் சீனியர் சிட்டிசனும் இருக்கீங்கன்னா கட்டாயம் நாமினேஷன் வந்து கொடுக்கணும். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 1,00,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90,000 வரைக்கும் லோன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட 1% வந்து எக்ஸ்ட்ராவாக தான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து வெளியில் கடன் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி டெபாசிட்ஸ் இருக்கிறப்ப இதுலேயே லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வட்டியும் வந்து குறைவாக தான் இருக்கும்.
அடுத்தது டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நமக்கு வந்து பிடிப்பாங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிற இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, வட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்காக டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் மார்ச்லேருந்து, அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் அந்த டைம்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 1 இயரில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. இன்கேஸ் பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% வரைக்கும் கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது ஸ்பெஷல் எஃப்டி வேறு ஏதாவது அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது. 400 டேஸ் இன் சூப்பர் அப்படின்ற இந்த எஃப்டி பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2 எஃப்டிஸ் மொத்தமாக வந்து, அதாவது ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்தியன் பேங்க்கில். ஒன்று 400 டேஸ் இன் சூப்பர், இன்னொன்று வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற 300 டேஸான இன் சுப்ரீம் அப்படிங்கிற ஸ்பெஷல் எஃப்டி. இந்த 2 எஃப்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எது வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 31 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச் 2025. தேவைப்படுறவங்க இந்த டேட்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வட்டி விகிதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போது நம்ம எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். இந்த 300 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்கள் பணத்தை, ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த 300 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.05%. இது சீனியர் சிட்டிசன்னா உங்களுக்கு 7.55% வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 300 நாளைக்கு 7.8% வந்து வட்டி கிடைக்கும். இப்போ என்ன வட்டி விகிதங்கள் பார்த்துட்டோம். நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அமௌண்ட்டு அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். அதாவது அப்ராக்சிமேட்டாக அட் த சேம் டைம் நமக்கு மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ, அதாவது இந்த 300 நாள் டெபாசிட் பீரியட்னா 300 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து வாங்குவோம் இல்லையா. ஸோ அப்போ வாங்குறப்ப வட்டி வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் தான் இப்போ போட்டிருக்கோம். ஸோ டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 300 நாள். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.05, சீனியர் சிட்டிசனுக்கு 7.55 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.8% கொடுக்குறாங்க. மினிமம் டெபாசிட் வந்து நான் 5000 ரூபாயிலேருந்து டெபாசிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு 5000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 300 நாளைக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 295 ரூபா வட்டியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 317 ரூபா அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்திங்கன்னா 327 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 10,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 591 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 634 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 655 ரூபா வட்டியாக கிடைக்கும். 25,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 1478 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 1585 ரூபா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 1638 ரூபா வட்டியாக கிடைக்கும். 50,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2956 ரூபாவும், சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3170 ரூபாவும் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 3277 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு இந்த 300 நாளைக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 5912 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 6340 ரூபா அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 6555 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 29,561 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 31,702 ரூபா கிடைக்கும் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 32,775 ரூபா வட்டியாக கிடைக்கும். நீங்கள் 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 59,122 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு அதே 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப 300 நாள் கழித்து உங்களுக்கு வட்டி மட்டும் 63,405 ரூபா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் 65,551 ரூபா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வெறும் வட்டி. அண்ட் மெச்சூரிட்டி எப்போ வாங்குறதுனால இந்த வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை இந்த மாதிரி ஷார்ட் டைமில் டெபாசிட் பண்ணி அதிகமான ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம பெற முடியும். இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்க்கில் இருக்கிற இந்த ஸ்பெஷல் எஃப்டி பற்றி பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.